அதாவது புதுசாக வர்றவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட டெல்லியின் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்டைலை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவர் தான் வந்து பிஜேபிக்கு எனக்கு தான் ஃபைட்டுன்னு சொல்லி அதை நிரூபித்து காட்டினவர். ஸோ அவர் என்ன பண்ணார், அதுக்கு அடுத்தது அவங்களே ஒரு சர்வே எடுத்து யோகேந்திர யாதவ்னு ஒரு பெரிய சர்வேர் அவர் சொல்லி கிட்டத்தட்ட நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லி அதை நிரூபித்து காட்டியும் பண்ணாங்க. ஸோ அந்த டெக்னிக்கை இங்கே பண்ணலான்னு பார்க்குறாங்க. இன்னொன்று சார், ஒன்றே ஒன்று, அரசியல் சாணக்கியத்தனம்னு ஒன்று இருக்குது. 2016 ஜெயலலிதா ஜெயிச்சது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு 2வது முறை தொடர்ச்சி ஜெயிச்சாங்க. அதற்கு காரணம் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாச்சு. அதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ராம்தாஸ் அவர்களுக்கு பெரிய தொகை கொடுக்கப்பட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு இன்றைக்கு விஜயுடைய ஆலோசகராக இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி தான் அந்த திட்டத்தை போட்டவர். சரியா? அதன் பிறகு வைகோவிற்கு பெரிய தொகை கொடுத்து 2 கம்யூனிஸ்டுகளை இழுத்தால் ஒரு பெரும் தொகை, விஜயகாந்தை சேர்த்து இழுத்தால் 1500 கோடி என்று கொடுக்கப்பட்டதாக இன்னொரு செய்தி பத்திரிகைகளில் வந்து. ஸோ அவங்க 2 பேரும் பிரித்து ப்ளஸ் சீமான் பிரிக்கிறது, அவங்க 2 பேருக்கும் இருந்த டிஃபரன்ஸ் ஒரு சில லட்சத்துக்கு கீழே தான். ஆனால் அந்த பிரித்ததுனால தான் ஜெயிச்சாங்க.